2026 தேர்தலில் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னீங்க. தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களா சார்? இல்ல அவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. அது சுயேட்சையா நிக்க போறீங்களா? இதுவும் வந்து கட்சியில இணைய போறீங்களா சார்? தெரியல. இனிமேல் தான் அதை பத்தி யோசிக்கணும். ஒரு பெரிய கட்சி போட்டிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா? ஏற்று நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆதரவா என்னன்னு தெரியல. காலப்போக்கில் தெரியும். சார் நீங்க பிஜேபி கூட்டணியில சேர போறதா ஒரு தகவல் வருது. இல்ல இது வரைக்கும் வரல. இல்ல அது ஒரு புதுசா தலைவரா தேர்ந்தெடுத்து அந்த இதுல யுவத்துல போறீங்களா நீங்க? இல்ல அந்த தலைவர் ரொம்ப நல்ல ஒரு பண்பான மனிதர், அன்பானவர். கண்டிப்பா அது கட்சியை நல்ல வழி நடத்துவார் நம்பிக்கை. வாய்ப்பு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்ப ஷூட்டிங் ஒரு 3 படம் போயிட்டு இருக்கேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது கட்சியோட முடிவு, நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க நினைச்சா எடுப்பாங்க, நினைச்சா சேர்த்துக்குவாங்க. அதாவது தலைவரோட முடிவு தான். தொடர்ந்து பெண்கள் குறித்து அவதூறா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வருது சார். நம்ம பொதுப்படியாக வந்து நீங்க சொன்னா இல்லையா, பெண்களுக்கு வந்து பாலியல் தொடர்பாக அதிகமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பெண்களை பத்தி தவறான சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? இல்ல அப்படி இல்ல. சட்டம் ஒழுங்குனா நல்லா தான் இருக்கு. ஒரு சிலர் பண்றது அது அரசு மேல வீண் பழி வருது. அதை களை எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.